உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. இப்படி ஒரு மாமியார் மாமனார இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. வாழ்ற தெய்வம் அவங்க. அண்ணா ரொம்ப ஓவரா ஓட்டுறா. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுனா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அடாடாடாடா சார், எந்த மருமக சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? அதுவும் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு. என் அனுபவத்தில் சொல்கிறேன் சார், இப்படி ஒரு மருமக தான் மாமனார் மாமியார் குடும்பத்தை பற்றி ஒசத்தியாக சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். இவங்களை கொண்டு போய் மியூசியத்தில் தான் சார் வைக்கணும். இல்லை, அப்படி ஒரு அபூர்வமான மருமகன்னு சொல்ல வந்தேன். தரகர் சொல்றது வாஸ்தவம் தான். சாருக்கு இதுல இஷ்டமா? நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுகிறவன். நீங்கள் ரொம்ப உயரத்தில் இருக்கீங்க, நாங்கள் ரொம்ப சுமாரான குடும்பம். அந்தஸ்துன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? அதான் ஏற்கனவே ஒரு கோட்டீஸ்வரன் விட்டு பொண்ணை மருமகளாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் ஏன் சார் தயக்கம்? எல்லாம் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சார் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. நாங்க மனசுல நினைக்கிறது தான் தரகர் அப்படியே சொல்றாரு. பணம் காசெல்லாம் விடுங்க, நான் அதை எப்பவுமே பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. எனக்கு தம்பிய போட்டோவிலேயே பிடிச்சிருந்தது, என் மனைவிக்கு அதை விட பிடிச்சிருந்தது, என் மகளுக்கு கேட்கவே வேண்டாம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்வநாசமா போச்சு. முக்கியமான விஷயம் சார், இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற விஷயம்லாம் நடக்கவே நடக்காது. மாப்பிள்ள அங்க வரமாட்டாரு, பொண்ணு தான் இங்க வருவா. இந்த குடும்பத்துல உங்களோட ஒருத்தியா வாழ்வா. எங்க பொண்ணை பாத்தீங்கன்னு வைங்களேன், நாங்க ரொம்ப கம்பல் பண்றோங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மேக்கப் போடுவா. மத்தபடி ரொம்ப சிம்பிளா தான் இருப்பா. வீட்டு வேலை, சமையல் எல்லாமே நல்லா பண்ணுவா. அவளை நாங்க அப்படித்தான் வளர்த்துருக்கோம். பையனுக்கு பெரிய உத்தியோகம்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதான் ப்ரமோஷன் கிடைச்சி மேலே போயிட்டு இருக்கான். தரகர் எல்லாத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்தாரு. எங்களுக்கு நியாயமான நாணயமான ஒரு சம்பந்தி வேணும். உங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டோட சூழ்நிலையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு சேலத்துக்கு வாங்க, அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம். நமக்குள்ள பெரிய அறிமுகம் இல்லைனாலும் நீங்க பேசுற விதமும் பேசுற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்பந்தியமா என்ன சொல்றீங்க? அவர் எடுக்கிற முடிவு தாங்க. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், மாமனார் மாமியார மதிக்கணும். நகை பணம் வசதி எல்லாம் அப்புறம் தாங்க. எங்க பொண்ணு பையனை கூட்டிட்டு போற ஜாதி இல்ல. இங்க வந்து உங்களோட சேர்ந்து இந்த குடும்ப சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்வா. அந்த அளவுக்கு என் பொண்ணை பத்தி நானே கேரண்டி கொடுக்கறேன். மாப்பிள்ளை தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இல்லை, நீங்களாம் பேசி முடிங்க, அப்புறம் நான் பேசுகிறேன். நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு தம்பி? இனிமே முகூர்த்த நாள் குறிக்கிறது தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு வாங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்கிறதுனால நான் குறுக்க பேசல. நீங்களே பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பேசணும். தம்பி, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. என்ன வேணும்னு கேளுங்க. எதுவும் வேணாம் சார். பாருங்க எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை. உங்க பொண்ணியை சேர்த்து தான் சொன்னேன். துவாரகேஷ், டேய், என்னடா சொல்ற? இல்ல, துவாரகேஷ் ஜோக் அடிக்கிறான் அத்தை. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இவ்வளோ கடுமையாக சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். துவாரகேஷ், பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தீங்க, எல்லாம் சிரித்து பேசிட்டு இருந்தீங்க, அதான் எதுவும் பேசாமல் சும்மா இருந்தேன். டேய்,
இருங்க, தம்பி ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு? ஏதாவது காதல் கீதலா? சார், அது என்னோட பர்சனல் விஷயம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே இப்போதைக்கு இல்லை. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அது என்னோட கடமை. துவாரகேஷ், இப்ப பிரியா கல்யாணத்தை பத்தி என்னப்பா? அது ஒரு பெரிய விஷயமா? அவ இப்பதானே காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. அதானே. ஏண்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? எனக்கு இப்போ வேண்டாம். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. எனக்கு நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களை இவ்வளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். பிரதர், உண்மையாவே கலக்கிட்ட. கங்க்ராட்ஸ். சரியான நோஸ் கட், செமத்தியான நாக் அவுட். சும்மா இரு பிரியா. யார் என்னன்னே தெரியாது. பாவம், வீட்டுக்கு வந்தவங்களை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? மாமாவை இப்படிதான் நடு வீட்டுல உட்கார வச்சு அவமானப்படுத்துவியா? அப்படிலாம் இல்லை. நீ எதா இருந்தாலும் அவரு சொல்லட்டும். நீங்க என்ன அவருக்கு பினாமியா? ஷட் அப். அண்ணிங்கிற மரியாதையோட பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. அண்ணி, எனக்கு பிடிக்கல. அண்ணி, மனசுக்கு பிடிக்காதப்போ பிடிக்கலன்னு தானே சொல்லணும். இப்படி ஒரு கோடீஸ்வர சம்பந்தம் உனக்கு கிடைக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் செட்டில் ஆயிடும். காலம் பூரா கோடீஸ்வர மாப்பிள்ளையா நீ வாழலாம். வாழ்க்கையில பண காசு ரொம்ப முக்கியம் துவாரகேஷ். அண்ணி, மனசுக்கு பிடிக்கலன்னா பணத்தை வச்சு என்ன பண்றது? அப்புறம் எங்க அண்ணன் மாதிரி நானும் அலையணும். துவாரகேஷ், அனாவசியமா பேச வேண்டாம். உன்னால முடியுமா முடியாதா? முடியாது. இதுக்கு சம்மந்தம் கிடையாது. துவாரகேஷ். அண்ணி ப்ளீஸ், என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க. நீங்க எதிர்க்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஈக்குவலான ஆளோ இல்லை உங்களோட பெரிய ஆளோ கிடையாது. நீ ஏன் வேண்டாங்கிற? உன்னை யார் தடுக்கிறது? உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, நான் நைட் டியூட்டி முடிச்சு டயர்டாக வந்திருக்கேன். என்னை 2 மணிக்கு எழுப்பு. சரியா? நான் தூங்குறேன். நீ நல்லா தூங்கு பிரதர். நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்க. உனக்கு இப்போ ஓய்வு ரொம்ப அவசியம். உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. சாரி சார், திடீர்னு வந்துட்டீங்க. பையன்கிட்ட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை. பரவாயில்ல, உங்களை சந்திச்சத ஒரு நல்ல வாய்ப்பா நான் நினைச்சுக்கிறேன். இந்த காலத்து பசங்கெல்லாம் இப்படித்தானே. இப்பவும் சொல்றேங்க, எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பணம் காசை பெருசா நினைக்காம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குன்னு சொல்றாருல்ல. மத்தவங்களா இருந்தா மாமனார் வீட்டு காசுல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு இந்நேரம் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. கற்பகம், நம்ம கிளம்பலாமா? சரிங்க, வரோம். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சே மேடம்? அந்த ஆள் எனக்கு கொன்றுவோம் மேடம். இப்போ ஒண்ணு கைவிட்டு போல. நீங்க அவங்கள சமாளிங்க, நான் இவங்களை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீங்க கிளம்புங்க. ஹலோ அப்பா, ஒரு நிமிஷம் மேடம். சார், யார் லைன்ல? உமா மேடம் பேசுறாங்க. ஓ, ஹலோ அப்பா. சொல்லுவோமா? வெயிட்டிங் ஃபார் த குட் நியூஸ். பொண்ணு வீட்லேருந்து வந்தாங்களா? எல்லாம் செட் ஆயிடுச்சா? எப்போ டேக் ஆஃப் ஆக போகுது துவாரகேஷோட மேரேஜ்? போங்கப்பா, டேக் ஆஃப் இல்ல, டோட்டலி ஆஃப். சத்திய நாசம், சர்வ நாசம்பா. ஏன் உமா, என்னாச்சு? எல்லாமே ஸ்மூத்தா பிளான் படி போயிட்டு இருந்ததுப்பா. அந்த நூடுல்ஸ் ஒருத்தி இருக்காளே, அதான்ப்பா பிரியா. அவதான்ப்பா வில்லி. அவ போய் அவ அண்ணனை எதிர்த்து விட்டு அந்த துவாரகேஷ் வந்து இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு டைரக்டா சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். ஸ்னேகாவோட விஷயத்த சொல்லிட்டானா? டைரக்டா சொல்லலப்பா, ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் வாய் திறந்து ஸ்னேகா பேரை சொல்லல. அப்போ விட்டுடு, நான் குபேரங்கிட்ட பேசிக்கிறேன். அவனை பார்த்தான்ல. பார்த்தாருப்பா, உங்களை பத்தி கூட விசாரிச்சாரு. சரிம்மா, நான் பேசிக்கிறேன். இந்த துவாரகேஷ்
அந்த ஸ்னேகாவை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறான்பா. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரி, பணக்காரி, அழகி, அப்சரசா வந்தா கூட மயங்கவே மாட்டான் போல இருக்கு. அவனை கெடுக்கிறதுக்கு அவன் கூடவே இந்த கொடுக்கு தெரியறா. அவ பேச்சே போய் கேக்குறான். ஆமாப்பா. ஆமா, அந்த பிரதீப் அங்க வெட்டியா என்னதான் பண்றா? சும்மா நம்ம வீட்டுல தின்னுட்டு தூங்குறதுக்கு பதிலா இந்த பிரியாவை வந்து கரெக்ட் பண்ணி கடலை போட்டுட்டு இருக்கலாம்ல. சொல்றமா, நீ ராகவனோட ரியாக்ஷனையும் ஷியாமலோட ரியாக்ஷனையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு. அவங்க 2 பேரும் ரொம்ப கோவமா தான்ப்பா இருக்காங்க துவாரகேஷ் மேல. எப்ப வேணாலும் பெருசா வெடிக்கும். இந்த நேரத்துல அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் தபால் வந்தா நல்லா இருக்கும்பா. இருக்கிற சூட்ல அந்த கொள்ளிக்கட்டைய சொருகுனா இன்னும் 10 கிட்ட எரியும். இருமா ஒரு நிமிஷம். பிரதீப் சார், துவாரகேஷ் நேஹாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாச்சுல? அனுப்பிச்சாச்சு சார். நேத்தே கொரியரில் ராகவன் வீட்டுக்கு ஒன்று, ராஜலட்சுமி வீட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சிட்டேன். அநேகமாக இன்னைக்கு போய் ரீச் ஆகிடும். உமா, அவன் ஆல்ரெடி அனுப்பிச்சானா? எனி டைம் வந்துடும். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோ. அப்புறம் புள்ளி அடிச்சுக்கு சாகட்டும். ஓகேப்பா, பாய். பாய்மா. ராகவா, உனக்கு அநேகமா இன்னைக்கு நாள் குறிச்சாச்சு. என்ன நடக்குது பிரியா? வீடியோ ஒரே அமைதியா இருக்கு. அப்பா உருன்னு இருக்காரு, அம்மா உம்முன்னு இருக்காங்க. அண்ணி? அவ ஏன் தான் இருக்காளோ அப்படின்னு எனக்கு கோவமா வருதுண்ணா. அண்ணி எங்க? அவ ரூம்குள்ள நின்னு ரொம்ப நேரமா யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருக்கா. அநேகமா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அவ யார்கிட்டயோ ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடு, சிச்சுவேஷன் சரியில்லை. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நான் ராத்திரி வந்து அப்பா அம்மா சமாதானப்படுத்துறேன். எதா இருந்தாலும் சமாளிப்போம் பிரதர். முதல்ல நான் சாப்பாடு போடுறேன், நீ வந்து சாப்பிடு. எனக்கு வேணா, முதல்ல அப்பா அம்மா சாப்பிட கூடு. போ. ஷாம்லா, சாப்பாடு ரெடி. மணி 2:30 பசிக்குது. என்னங்க, சாப்பாடு ரெடி. என் தலையில கொண்டு வந்து கொட்டு. அட, வந்து சாப்பிடுங்க. அந்த துரோகி எங்க? அண்ணா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் போய் தொலையிட்டான். நான் யார் மூஞ்சிலையும் முடிக்க விரும்பல. சாப்பாடு ஒண்ணுதான் கேடா. அவன் வயிற்றுக்கு அவன் சாப்பிட்டுட்டு போறான். உங்க வயிற்றுக்கு நீங்க சாப்பிடுங்களேன். உன் வயிற்றுக்கு நீ கொட்டிக்க போ. ஏங்க, நீங்க சாப்பிட்டதானே எங்க வயிற்றுக்கு நாங்க கொட்டிக்க முடியும். 2 ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து வள்ளு வள்ளுன்னு புடுங்கிக்குது பாரு. ஆஹா, கண் கொள்ளா காட்சி. ஏங்க, சாப்பிட வாங்க. பட்னி கடந்தா உடம்புக்கு ஆகாது. ஓடி. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அப்படிதான் பிடிப்பேன். என்ன பண்ணுங்கிற? எனக்கு அசிங்கம், இந்த அவமானம், இந்த கேவலம் எல்லாம் தேவையா? வந்தவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. என்னடா பிள்ளைய வளர்த்திருக்கேன்னு சொல்லாம சொல்லி செருப்பால் அடிச்சுட்டு போறாங்க. எனக்கு மட்டும் என்ன குளு குளுன்னு சந்தோஷமாவா இருக்கு? மூச்சை பிடிச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சா கூட இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு வகையில திடீர்னு அதிர்ஷ்டம் வருது. அதை அமைக்க பிடிச்சுக்கலான்னு பார்த்தா வந்த நிமிஷத்துல அந்த சந்தோஷமே இல்ல. ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்ச பாவி? அடுத்தவங்க முன்னாடி எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷமா, நிம்மதியா? எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. அவனை பேச வேண்டாம்னு சொல்லிடி. முதல்ல வெளியில போக சொல்லு. அப்பா, கொலை பண்ணிட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிறவன் எப்படி கொலை பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தன்னிலை விளக்க வேற கொடுக்கறான். இனிமே மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு சொல்லு. அப்பா, என் செல்லப்பால கோவப்படாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. மா, பாருமா அப்பாவை எப்படி தள்ளி விடுறாருன்னு. நானா இருந்தா உன்னை கிணத்துல தள்ளி விட்டுருப்பேன்டி கழுத. இப்படி ஒரு புள்ள எனக்கு தேவையா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். நானா? என்னமா சொல்ற? ஏய், சும்மா நடிக்காதடி. உன்னை ஓர கண்ணால நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நாங்க இங்க வந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ அப்படியே வந்து குசு குசுன்னு உன் அண்ணன் காதுல இத வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லல? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? பின்ன என்னப்பா, இந்த வீட்ல ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கலனா அதை நடக்க விடுறீங்களா?
இல்ல இருக்கதான் விடுறீங்களா? அதே மாதிரி தானேப்பா எங்களுக்கும். அண்ணன் ஸ்னேகாவை லவ் பண்றான். அது என்ன உலகமகா ரகசியமா? அது தெரிஞ்சும் ஏன்பா அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் வாழ்க்கையை இப்படி கெடுக்குறீங்க? ஏய், அவனே பேசாம இருக்கான். நீ என்னடி உள்குத்து குத்திட்டு இருக்க? எங்களுக்கு அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டியா நீ? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? அடி பின்னிடுவேன் பின்னி. ஆமா, அட்வைஸ் பண்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஏன் அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணுவேமா? ஏய் நாக்கு பூச்சி, வாய் அடக்கு. முதல்ல ஒவ்வொருத்தர் விஷயத்திலயும் கருத்து சொல்றத நிப்பாட்டு, புரியுதா? இந்த வீடே உருப்படும். நான் பேசுவேன், என் அண்ணனுக்காக நான் பேசுவேன். ஸ்னேகா தான் இந்த வீட்டு மருமக. இதை யார் தடுத்தாலும் அவங்களுக்கு நான் எதிரி. அவ பேரையே இந்த வீட்ல சொல்லக்கூடாது சொல்லிருக்கேன். என்ன தைரியம் சொல்றீங்க? பொம்பளை புடி அடிச்சிட்டு. டேய் விடுடா துரோகி. போடா. ஏன் அப்படி இருக்கீங்க? என்ன சொல்லாதடா. சார் கொரியர். இங்க ஷாம்ல யாருங்க? நான்தா. உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, கையில் போடு. எனக்கு கொரியரா? ஆமா. யார் அனுப்பிருப்பா? ஷாமலா. இந்தாங்க. Thank you. ஐயோ, என்னங்க? டேய் துவாரகேஷ். என்னடி? வாடா இங்க. ஏன் இப்படி கத்துற? என்ன ஆச்சு? வா இங்க. அது ஒண்ணு இல்லைங்க. இது வந்து கரண்ட் பில், வக்கீல் நோட்டீஸ். என்ன ஓடுற? துவாரகேஷ்க்கு ஸ்னேகாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சாம். மாமா அதோட ஜெராக்ஸ் காப்பி இது. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? டேய் உண்மையாடா சொல்லுடா. உண்மையாடா? டேய் கேக்குறாருல சொல்லுடா. சொல்லுடா. டேய் நகரி. அண்ணன் அடிக்காதீங்கப்பா. காரியத்தை பண்ணிருக்கேன். உண்மையாடா? சொல்லுடா. சொல்லு. இது நடக்க கூடாது, அது நடந்துருக்கு. சொல்லுடா. வேணாப்பா. ஆமாப்பா. உருப்படுவியா நீ? எதுக்கு அவனை பாத்து பண்ணா? என்ன காரியம் பண்ணிருக்க? டேய் அவன் நல்லா இருக்க மாட்டான். நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கடா. வேண்டாப்பா. விடுங்க அவனை அடிக்காதீங்க. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? ஏன் அப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லை, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஐயோ நெஞ்சில குத்திட்டியா? நெஞ்சில குத்திட்டியா? என்னங்க என்ன பாருங்க. என்னங்க கண்ணை தரங்க. ஐயோ கடவுளே. ஐயோ என்னங்க 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 என்ன பாருங்க. அப்பா. என்னங்க மாமா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா. என்னங்க என்னங்க எழுந்திருங்கப்பா. என்னங்க கண்ணை பாருங்கப்பா. என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. எழுந்திருங்கப்பா. என்னங்க என்ன பாருங்க. அப்பா என்னங்க என்ன ஆச்சு அப்பாக்கு? அப்பா. என்னங்க என்னங்க துர்கேஷ் டாக்டர் வீட்டுக்கு போலாம். என்னங்க என்னங்க இப்படியா? தண்ணி கொண்டு வாடி, தண்ணி கொண்டு வா. மாமா மாமா. அப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா. பாருங்கப்பா. என்னங்க தொடர்ந்து பாருங்க என்னங்க பிரியா, நீ போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. சரி டாக்டர் தொடர்ந்து என்னங்க அம்மா. போடா. என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, என் மூச்சில முழிக்காத. நீ என் புள்ளையே இல்லடா. ஏம பறிச்சுக்கிட்டு போ. போடா. என் புருஷன் உயிரை பறிச்சுக்கிட்டு போ. இந்தா என் தாலியை பறிச்சுக்கிட்டு போ. அத்தை. இது ஹாஸ்பிடல் அத்தை. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க வாங்க அத்தை, வாங்க. ஐயோ உட்காருங்க அத்தை. ஐயோ நான் எப்படி இவனை நம்பினேன். அத்தை இது ஹாஸ்பிடல் அத்தை, தயவு செஞ்சு கத்தாதீங்க.
அட்மிஷன் போட்டாச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவோ தடுத்து போராடின, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ரோஷக்கார மனுஷன் இந்த படுக்கையை விட்டு இனிமே எழுந்திருப்பாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. ராஜுவு கொடுத்த அடிய கூட அவர் தாங்கினாரு. அப்ப அவர் உடம்புல தெம்பு தைரியமும் இருந்துச்சு, கையில ஒரு வேலையும் இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்ல. அவனை விட இவனைதான் ரொம்ப நம்பினாரு.